our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பயமான இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களை பலப்படுத்தும்படி தாம் உங்கள் வலக்கரத்தை பிடித்திருப்பதாகவும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாகவும் தேவன் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பலப்படுத்தும் வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். வேதாகமத்தில் அவர் உங்களை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். அந்த பராக்கிரமசாலிக்கு அவர் எப்படி உதவி செய்வார் என்பதை தியானிப்போம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று இன்றைக்கான வாக்குதத்த வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தொந்தரவு செய்யும் எல்லா பிசாசுகளையும் துரத்தி உங்களுக்கு துணை நிற்பார். தமது வல்லமையை உங்களுக்கு விளங்க செய்து அவரே உங்களுக்கு சகலத்தையும் சம்பூரணமாய் செய்து முடிப்பார். உங்கள் பயத்தை நீக்கி சமாதானத்தை பெருக செய்வார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் படவில் போகும் பொழுது சுழல் காற்று வந்து கடல் கொந்தளித்தது. படவு அமிழும் நிலை உருவானது. பயங்கர பயம் திகில் சூழ்ந்தது. இயேசுதானே நம்மை அனுப்பினார், ஏன் இப்படி நடந்தது என்று அவர்கள் அங்கலாய்த்தார்கள். அந்த நேரத்தில் இயேசு தண்ணீரின் மீது நடந்து வந்தார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டியதோடு அவர்கள் பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கி தம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தார். நீங்களும் கூட ஐயோ, என் வாழ்வில் புயல் வந்துவிட்டதே, இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று சொல்லக்கூடும். இயேசுவை உங்கள் வாழ்க்கை படகில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்வில், வியாபாரத்தில், ஊழியத்தில் காணப்படும் புயல் காற்று நீங்கி அமைதல் உண்டாகும். பேதுரு ஆண்டவர் தனக்கு மீனை கொடுத்ததை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே, ஆரம்பத்திலே நான் உம்மை என் படகில் ஏற்றிக்கொண்டேன், அது நிமித்தம் எனக்கு வேண்டிய திரளான மீன்களை நீர் கொடுத்தீர், இப்பொழுதும் நீர் ஏறிக்கொள்ளும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த படகு எந்த ஒரு பிரச்சனையுமின்றி மறுகரையை தொடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் புயலை போன்ற சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து சென்றாலும் மேற்கண்ட வேத வசனத்தின்படியே உங்களுக்கு துணை நின்று நீங்கள் மறுகரையை அடையும்படி செய்வார். அப்பொழுது பிசாசுகள் அலறி ஓடும். இயேசுவை தொட்டவர்கள் எல்லாரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போன்ற ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் அனைத்தும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவர் அளவுக்கு அடங்காத செழிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். அவர் உங்களுடைய ஆத்துமாவில் தம்முடைய கிருபையை அனுப்பி அளவு கடங்காத பரிசுத்தத்தையும் செழிப்பையும் தருவதோடு நம் வாழ்வில் காணப்படும் எல்லா புயல்களையும் அடக்கி அளவுக்கு அடங்காத சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். துணை
வேண்டும் தகப்பனே. இவ்வுலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என்று நாம் பாடுகிறோம். உலக பிரகாரமான துணைவர்களும் வேண்டும். ஜெபத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு கர்த்தரின் துணையும் வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அன்போடு உங்கள் அருகில் வந்து நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்று வாக்களிக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாம் உத்தமமான வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு துணை நிற்பார். யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருப்பது எவ்வளவு பாக்கியமான அனுபவம். ஆகவேதான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொன்னார். அப்படி ஆபிரகாம் உத்தமமாய் வாழ தீர்மானித்த போது கர்த்தர் ஆபிரகாமோடு அவரது வாழ்நாளெல்லாம் துணையாய் நின்றார். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையாக நிற்கும் போது என்னென்ன ஆசிர்வாதங்கள் அவனை வந்து சேரும். முதல் ஆசிர்வாதம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்தில் கர்த்தர் யோனத்தானுக்கு துணையாக நின்றார். யோனத்தானும் இஸ்ரவேலரும் ஜெயத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியா, எதிர்பாராத நஷ்டங்களா, எதை செய்தாலும் முன்னேற முடியாத நிலையா? இன்று முதல் கர்த்தரை உங்கள் துணையாக பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, எங்களுக்கு துணை செய்ய விழித்து கொள்ளும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்தருள்வார். ஆசா என்ற இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்திலே கர்த்தர் தனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். கர்த்தர் துணை நின்றதால் ஆசா ராஜா பலம் கொண்டு எத்தியோப்பியரை சங்கரித்தார். வெற்றி மேல் வெற்றி அவருக்கு கிடைத்தது. கர்த்தரை துணையாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, மனத்தாழ்மையுடன் நான் முன் வருகின்றேன். சமாதானத்தால் என்னை நிரப்பும். என் வாழ்க்கையில் என்ன புயல் வந்தாலும் நான் உம்மையே விசுவாசிக்க பலன் தாரும். நீரே எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு துணையாயிரும். என் வலது கையை பிடித்து நான் ஒருபோதும் தனியே இல்லை என்பதை எனக்கு நினைவுபடுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் பயப்படுகிற வேளையில், எதுவும் நிச்சயமில்லாத குழப்பத்தின் மத்தியில் உம்முடைய பலனையே நான் நம்புகிறேன். என் இருதயத்தை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும். இக்கட்டுகளின் வழியாக நான் செல்லும் போது எனக்கு வழிகாட்டும். நீர் ஆபிரகாமுடன் இருந்தது போல என்னுடனும் இருப்பீராக. உம் வார்த்தைகளை என் வாயில் போடுவீராக. செய்ய வேண்டிய வேலைகளை முடிக்கும்படி என் கரங்களை பலப்படுத்தும். நடுங்குகிற என் ஆவியை சாந்தப்படுத்தும். என் எதிர்காலத்தை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். நீர் மாத்திரமே தரக்கூடிய திறமையையும் வல்லமையையும் எனக்கு தந்து என்னை வழி நடத்தும். நீர் இப்போதும் எப்போதும் எனக்கு சகாயராக இருக்கிறபடியினால் நான் பயப்பட மாட்டேன் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.